தூத்துக்குடியில் இதே திருவைகுண்டத்தில் 2023 டிசம்பர் மாதம் பெருவெள்ளம் மழை பெஞ்சு 10 நாட்களில் ஒரு குளத்தை தண்ணி இல்லை. ஏன்? ஒரு குளம் கூட தூர்வாரப்படலை. அதை நாங்கள் செஞ்சோம், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டா இவர்களுக்கு ஓட்டு போடலாம். ஒரு குளத்துல தண்ணி இல்லை. நீரின்றி அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுங்கு என்று வள்ளுவர் 20வது குறள்ல பாடுறாரு. அடிப்படை தேவை, ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? தண்ணி. தண்ணியவே நான் விலை கொடுத்து தான் வாங்க முடியும்னா நீங்க என்ன நல்லாட்சி பண்ணிருக்கீங்க? ஒரு அணிலுங்க, அணிலுக்கும் சேர்த்து நம்ம அரசியல் பண்றோம். ஒரு அணில் தள்ளாடுது, எது தண்ணி இல்லாம தள்ளாடுது. அந்த அணிலுக்கு போய் தண்ணியை ஒருத்தன் பாட்டில் ஊத்துறான். நான் சொல்ற அணில் என்பது உயிரோடு இருக்கிற அணில். உடனே சிரிக்கிறது, அணில்னாலே சிரிப்புட்டான். தள்ளாடுது, அதுக்கு தண்ணியை ஊத்துறான். அப்போ அணிலுக்கு கூட இங்க தாகம் தீர்க்க தண்ணி இல்லை. அடிப்படை தேவையான தண்ணீரை விலை கொடுக்க வச்சுட்டு இந்த தண்ணீர் என்ன பண்ணணும்? இலவசமா இருக்கணும். கல்விக்கு நான் முதல்வன் திட்டத்தில் எங்களுடைய முதலமைச்சர் கொடுத்தாருன்னு சொல்லி மரியாதைக்குரிய சகோதரர் அல் புகாரி சொன்னாங்க. ஒரு கல்வியை ஒரு மாணவனுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கடமையை செஞ்சதுக்கு நாங்க செஞ்சோம். இந்த திமுக தேர்தல் நான் வச்சிருக்கேன். www.tmk.in இணைய பக்கத்தில் டவுன்லோட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். திமுக தேர்தலில் முதல் வாக்குறுதி திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசு வலியுறுத்தினீங்களா? கடும் ஊழல் புகாருக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர் ஊழலை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைச்சீங்களா? அனைத்து தரப்பு மக்களின் நலத்தின் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை 5 ரூபாயும் டீசல் விலை 4 ரூபாயும் குறைக்கப்படும், குறைச்சிங்களா? சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் குறைக்கப்படும், குறைச்சிங்களா? நியாய விலைக்கடலில் மாதம் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக தரப்படும், உளுத்தம் பருப்பு தரப்படும், மின் கட்டணம் மாதம் 1 முறை வழங்கப்படும். வழங்குனீங்களா? நான் சொல்லல, சரவணன் சொல்லட்டும். சரவணன் தேசிய ஊடகத்தை கதறவிடக்கூடிய தன்னுடைய ஒற்றை சிரிப்பால் இந்திய ஊடகத்தை கதறவிடுகிற மதிப்பிற்குரிய சரவண நீங்க சொல்லுங்க, என்னென்ன பண்ணுனீங்க, என்னென்ன பண்ணல? வாக்குறுதி என்பது குடிநீர், கல்வி, மருத்துவம், இந்த 3ஐயும் தரமாக சமமாக கொடுப்போம் என்பது நாம் தமிழர் கட்சியின் வாக்குறுதி.